வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவுமே எமோஷனலான, மனச தொடுற ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். நினைவுகள், ஒருத்தருக்காக நாம செய்யற தியாகம், அப்புறம் என்ன நடந்தாலும் அழியாத ஒரு ஆழமான நட்பு. இதையெல்லாம் பத்தின ஒரு அழகான கதையை தான் இந்த தொகுப்புல நாம அலச போறோம். சரி, வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். நீங்க எப்போவாவது உங்களோட போன்லயோ இல்ல சிஸ்டம்லயோ பழைய போட்டோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது, அட இந்த ஒரு போட்டோவை மட்டும் நம்மால டிலீட் பண்ணவே முடியாதே அப்படின்னு தோணியிருக்கா? இந்த கதையை முழுசா புரிஞ்சுக்க உங்க மனசுல ஒரு சின்ன காட்சியை கற்பனை பண்ணிக்கோங்க. மணி சரியா நடுராத்திரி 12. ஒரு ஸ்டூடியோ. அங்க லேசான வெளிச்சம் மட்டும்தான் இருக்கு. அங்க ஒரு ரொம்ப ஃபேமஸான இளம் புகைப்பட கலைஞர் தனியா உட்காந்து தன்னோட பழைய ஹார்ட் டிஸ்குகள்ல இருக்கிற தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம எல்லாரும் பண்ற ஒரு சாதாரண வேலை தான் இல்லையா? அவர் ரொம்ப கேஷுவலா எந்த ஒரு எமோஷனும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு மெஷின் மாதிரி தன்னோட பழைய டிஜிட்டல் நினைவுகளை ஒவ்வொன்னா பார்த்துட்டு இருக்காரு. காலேஜ் படிக்கும் போது எடுத்த போட்டோஸ, அவர் முதலா ஷூட் பண்ண கல்யாண படங்கள், குவாலிட்டி கம்மியா இருக்கிற சில பழைய வீடியோக்கள், இப்படி எல்லாத்தையும் ஒன்னொன்னா செலக்ட் பண்றாரு. அப்படியே கொஞ்சம் கூட யோசிக்காம டெலீட் பண்ணிட்டே இருக்காரு. எதிர்பாராத ஒரு குறுக்கீடு முதல் கேமரா நாள். அந்த சலிப்பான வேலைக்கு நடுவுல அவர் கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு ஃபோல்டர் கண்ணுல படுது. ஃபர்ஸ்ட் கேமரா டே, அதாவது முதல் கேமரா நாள் அப்படிங்கிற அந்த ஃபோல்டரை ஓபன் பண்ணி பாக்குறாரு. அதுல ரொம்ப சாதாரணமான ஒரு புகைப்படம் இருக்கு. அதுல அவரு கையில ஒரு விலை கம்மியான டிஎஸ்எல்ஆர் கேமராவை வச்சுட்டு நிக்கிறாரு. அவருக்கு பக்கத்துல அவருடைய உயில் நண்பன் அரவிந்த் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு நிக்கிறான். இந்த புகைப்படத்தை பார்த்த அடுத்த செகண்ட் அந்த போட்டோகிராஃபரோட கண்கள்ல இருந்து அப்படியே கண்ணீர் கொட்டுது. அட, ஒரு சாதாரண போட்டோவை பார்த்து ஏன் இவ்ளோ அழுகுறாருன்னு நீங்க யோசிக்கலாம். அந்த புகைப்படம் எடுத்த சமயத்துல அவரோட பேங்க் பேலன்ஸ் என்ன தெரியுமா? 0. ஆமாங்க, கையில சுத்தமா காசு கிடையாது. இந்த பண கஷ்டத்தால நம்மால பெரிய போட்டோகிராஃபர் எல்லாம் ஆக முடியாது அப்படின்னு தன்னோட மிகப்பெரிய கனவையே அவரு கிட்டத்தட்ட கைவிடுற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தாரு. அது ஒரு ரொம்பவே இருண்ட காலகட்டம்னு சொல்லலாம். தியாகம் ஒரு ரகசிய பரிசு. அந்த நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு பக்கம் நம்ம புகைப்பட கலைஞர் தன்னோட கனவெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அதை அப்படியே விட்டுட தயாராகிட்டாரு. ஆனா மறுபக்கம் அவரோட நண்பன் அரவிந்த் சத்தமே இல்லாம ஒரு மிகப்பெரிய தியாகத்தை பண்ணிருக்கான். தன் நண்பனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும், அந்த கேமராவை அவனுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தனக்கு ரொம்ப பிடிச்ச, தனக்கு சொந்தமான பைக்கையே யாருக்கும் தெரியாம ரகசியமா வித்துட்டான். யோசிச்சு பாருங்க, இது எவ்ளோ பெரிய விஷயம். இதுல ரொம்பவே மனச தொடுற விஷயம் என்னன்னா, அரவிந்த் அந்த கேமராவை பரிசா கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னான். மச்சான், ஒரு நாள் நீ ரொம்ப பெரிய போட்டோகிராஃபர் ஆக போற அப்படின்னு சொன்னான். இந்த உலகமே அவனை நம்புறதுக்கு முன்னாடி, ஏன் அவனுக்கே அவன் மேல நம்பிக்கை இல்லாதப்போ ஒரு நண்பனா அவன் திறமை மேல அரவிந்த் முழு நம்பிக்கை வச்சிருந்தான். இதுதான் அவனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பூஸ்ட். சோகமான உண்மை. கிளிக் செய்ய முடியாத பட்டன். ஆமாங்க, இதற்கப்புறம்தான் அந்த சோகமான உண்மை என்னன்னு நமக்கு தெரிய வருது. கேமரா வாங்கி தந்த கொஞ்ச வருஷத்திலேயே நண்பன் அரவிந்த் ஒரு விபத்துல இறந்துட்டான். இப்போ திரும்பவும் நம்ம நிகழ்காலத்துக்கே வருவோம். கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த புகைப்பட கலைஞரோட கண்கள்ல கண்ணீர் அப்படியே தேங்கி நிக்குது. அவரோட மவுஸ் பாயிண்டர் அந்த போட்டோவை அழிக்கிறதுக்காக டெலீட் பட்டனை நோக்கி போகுது. ஆனா அந்த பட்டன் அவரால கிளிக் பண்ணவே முடியல. உங்களுக்கும் தெரியும் இல்லையா, நமக்கு ஒரு எதிர்காலத்தையே பரிசா கொடுத்த ஒருத்தரோட நினைவை எப்படிங்க நம்மால அவ்வளோ சுலபமா டெலீட் பண்ணிட முடியும்? தன்னோட கடந்த காலத்தை அழிச்சிடலான்னு நினைச்ச அவரு அந்த நிமிஷம் ஒரு தெளிவான முடிவை எடுக்கிறாரு. அந்த ஹார்ட் டிஸ்கை அப்படியே ரொம்ப மெதுவா க்ளோஸ் பண்றாரு. தன்னுள் ஆழமா பதிஞ்சு போன அந்த உணர்வு பூர்வமான நினைவை தான் உசுறு இருக்கிற வரைக்கும் அப்படியே பத்திரப்படுத்தி வைக்கணும்னு முடிவெடுக்கிறாரு. இறுதி அஞ்சலி. அரவிந்த் ஸ்டுடியோ. அடுத்த நாள் அதிகாலை நேரம். சூரியன் உதிக்கிற அந்த அழகான வெளிச்சத்துல ஒரு புதிய பெயர் பலகை ரொம்ப பிரகாசமா ஒளிருது. அதுல அரவிந்த் ஸ்டுடியோ அப்படின்னு ரொம்ப பெருசா எழுதியிருக்கு. தான் கனவுக்காக உயிரே கொடுத்த நண்பனுக்கு இதைவிட ஒரு சிறந்த மரியாதை செஞ்சிட முடியாது. ஆமாங்க, அந்த புகைப்பட கலைஞர் தன்னோட புது ஸ்டுடியோவுக்கு பெருமையா தன் நண்பனோட பேரே வச்சுட்டாரு. அந்த பெரிய போர்டுக்கு கீழே கவனிச்சிங்கன்னா சின்னதா ஆனா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வரி எழுதியிருக்கு. உலகம் நம்புவதற்கு முன்பே ஒரு நண்பன் நம்பியதால். எவ்வளவு ஆழமான அர்த்தம் பாத்தீங்களா? தன்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் வெற்றிக்கும் அஸ்திவாரமா இருந்த அந்த ஒற்றை மனுஷன அவர் செஞ்ச உதவிய இந்த உலகத்துக்கே சொல்ற மாதிரியான ஒரு அருமையான அஞ்சலி இது. இந்த தொகுப்பு மூலமா நம்ம கத்துக்கிற ஒரு முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? மனிதனோட உண்மையான உயரம், அதாவது ஒரு மனுஷன் எப்போ நிஜமாவே உயர்வானவன் ஆகுறான்னா, நம்ம வாழ்க்கையில எவ்ளோ பெரிய உச்சிக்கு போனாலும் சரி, நம்மள அந்த இடத்துல உட்கார வச்சவங்கள, நமக்கு கை கொடுத்தவங்கள ஒருபோதும் மறக்காத அந்த மனசு இருக்கு பாத்தீங்களா? அங்கதாங்க ஒரு மனுஷன் நிஜமாவே உயர்றான்.
காலம் கடந்த இந்த ஒரு அற்புதமான தத்துவத்தை நம்ம திருவள்ளுவர் அப்பவே 2 வரிகள்ல ரொம்ப அழகா சொல்லிட்டு போயிட்டாரு. நன்று மறப்பது நன்றன்று. ஒருத்தர் நமக்கு செஞ்ச உதவியே நம்ம மறக்கிறது ஒருபோதும் நல்லதே கிடையாது அப்படிங்கறது இது ரொம்ப அழுத்தமா நமக்கு ஞாபகப்படுத்துது. சரிங்க. நன்றியுணர்வையும் காலத்துக்கும் அழியாத நட்பையும் பத்தின இந்த சிறப்பான தொகுப்போட இறுதிக்கு நாம வந்துட்டோம். இப்போ முடிக்கும்போது உங்கள நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. இந்த உலகமே உங்கள சந்தேகப்பட்டப்போ, இவனால முடியாதுன்னு சொன்னப்போ, உங்க மேல முதல்ல நம்பிக்கை வச்சது யாரு? அவங்களோட நினைவ உங்களோட இதயத்துல இருக்கிற ஹார்ட் டிஸ்க்ல இருந்து ஒருபோதும் டெலீட் ஆகாம எப்படி நிரந்தரமா சேவ் பண்ணி வைக்க போறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான தொகுப்புல உங்கள சந்திக்கிறேன்.